என்ன இன்னைக்கு பொழுதே வரல. ஐயோ, நலனுக்கு ஃபோன் பண்ணால் அவனும் எடுக்க மாட்டான். இன்னைக்கு நலனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இன்னைக்கு நலன் வீட்டில் பூஜை. ஐயோ, 8 மணிக்கு கூப்பிட்டா இப்போ என்ன போனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஐயோ, டைம் வேறு 7:30 ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது? இந்த ட்ரெஸ்ஸில் போனாலும் நல்லா இருக்காது. சரி, நம்ம வேஷ்டி சட்டை கட்டிட்டு போவோம். எதுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறாங்க? சரி, நம்ம போய் யூடியூப்பில் போட்டு பார்ப்போம். கணபதி ஹோமம் எதுக்கு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம போய் யூடியூப்பில் போட்டு பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நம்ம நல்ல வீட்டுக்கு போயிட்டு எப்படி செய்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு போயிருந்தோம். நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தின்னு கிருஷ்ணருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி குட்டி கிருஷ்ணர் வச்சு, அப்புறமா வாசப்படியிலேருந்து கிருஷ்ணர் வரைக்கும் பாதம் வச்சு, அப்புறமா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரப்போ நம்மளுக்கு இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. சீடை லட்டு நிறைய விதவிதமான முறுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து விநாயகர் சதுர்த்தி வேற வருது. இப்போ என்னதான் பண்ணுறது? இப்போ ஞாபகம் வருது, நம்ம போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளோ கோலாகலமாக விநாயகர் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ வண்டி, எத்தனை விநாயகர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே விநாயகர்கிட்ட வச்சு விநாயகருக்கெல்லாம் பூஜை பண்ணி ட்ரம்ஸ் வச்சு டான்ஸ் ஆடி எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வாட்டியும் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப கிராண்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, போன வாட்டி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு டான்ஸ் ஆடணும். இந்த வாட்டி நம்மளால இது பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? ஆமாம்ல, நம்ம விநாயகர் சாமிக்கிட்ட வேண்டிட்டு இனிமேல் எல்லா வருஷமும் நான் உனக்கு விநாயகர் வைக்கிறேன் அப்படின்னு, வீட்டிலையே விநாயகர் வைக்கிறேன் அப்படின்னு வேணும்ல. சரி, நம்ம பூசாரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். விநாயகர் சதுர்த்தின்னு எப்படி பண்ணணும், விநாயகருக்கு எப்படி சாப்பாடு படைக்கணும், அப்புறமா எப்படி அலங்காரம் பண்ணுறது, எப்படி கும்பிடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஞாபகம் வருது, நம்ம போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இல்லை அண்ணா ஒரு நிமிஷம். இல்லை பசிக்குது. ஆனால் வயிறு ஃபுல்லாக பசிக்குதே.